தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் டாக்டர் தமிழ்வேந்தன் அவர்கள், நமது அன்பிற்குரிய அடிஷனல் ரிஜிஸ்ட்ரார் மேனேஜிங் டைரக்டர் டாக்டர் ஏசி ரவிச்சந்திரன் அவர்களே, அமர்ந்திருக்கின்ற நண்பர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அடிஷனல் ரிஜிஸ்ட்ரார் மேனேஜிங் டைரக்டர் கோஆபரேட்டிவ் பேங்க் கோயம்புத்தூர் அவர்களே, திரு பழனிசாமி எம்டி டியூகாஸ் அவர்களே, இங்கே அமர்ந்திருக்கின்ற ஜாயிண்ட் ரிஜிஸ்ட்ரார் கோஆபரேட்டிவ்ஸ் ஸ்ரீ அழகிரி அவர்களே, மற்றும் நன்றிநபர் மாணவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்ற பல்வேறு பகுதிகளில் வந்திருக்கின்ற முதல்வர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள் அவனையும் வருகிறவர்கள் என்று அழைக்கின்றேன். திறமையை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பகுதியில் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் நமது துணைவேந்தர் அவர்களுக்கு சொல்லும்போது ரொம்ப இன்முகத்தோடு சரி அப்படின்னு சொல்லி இந்த விழா ஏற்பாடெலாம் அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்போயே நான் நன்றி சொல்லணும். ஏன்னா மறந்துடுவாங்க, அவங்க போயிடுவாங்க. அதனால் இப்போயே நம்ம நன்றி சொல்லணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அனந்தராஜ் வந்து ட்ரைனிங் டிவிஷனில் இருக்கிறதுனால அந்த பின்புலத்தில் இருந்து எல்லா உதவியும் செஞ்சு இந்த மாதிரி ஒரு நிறைவாக இந்த ஹால் இருக்கிறதுக்கு வந்து அவருக்கும் எனது வாழ்த்துக்களும் நன்றிகளும். அதே நேரத்தில் நான் நிறைய பேருக்கு நான் புதுசு இந்த இடத்துல வந்து நானும் ரவி அப்படியே ஓடிக்கிறேன், எனக்கு நல்லா தெரியும், அவங்க எல்லாருக்குமே வீசி எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு பயிற்சி பெறுகின்ற ஒரு மாணவர்களாக இருக்கும்போது இது வந்து நூற்றாண்டு கடந்த இந்த அறை இதை பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கானவர்கள் எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் பயின்றவர்களும் இருக்கிறாங்க. ஸோ யூ த ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃப் த பெடகாலஜி தி ஆர்ட் ஆஃப் டீச்சிங். உங்களுக்கு நீங்களே பாராட்டு தெரிவிச்சு அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக டாக்டர் வி கே ரவிச்சந்திரன் சார் கூட்டுறவு துறையின் சார்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த பயிற்சி முகாமுக்கு இடம் அளித்து நமக்கெல்லாம் பேருதவி செய்து நம்ம எல்லாம் மகிழ்ச்சி அடைய செய்த இந்த டிஎன்ஏ யூனிவர்சிட்டியின் வைஸ் சான்சலர் அவர்களுக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்தபடி இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து நம்ம துறையில் எனக்கு தெரிஞ்சது தான் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன். அதனால் இது மாதிரியான ஒரு பயிற்சி அதுவும் அடுத்த வருஷம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுற இந்த நேரத்தில் ஏற்பாடு பண்ண நம்ம எம்டி சார் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மத்திய கூட்டுறவு வங்கியின் மேலாண்மை இயக்குனர் அவர்களுக்கும் ஜெயர் அவர்களுக்கும் டைரக்டர் டாக்டர் எம்கே சிவா அவர்களுக்கும் டாக்டர் ஆனந்தராஜா அவர்களுக்கும் இந்த பயிற்சியிலே கலந்து கொள்ள பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை சென்று புரிந்துள்ள
பயிற்சி நிலையத்தின் பிரின்சிபல் மற்றும் லெக்சரர்ஸ் அனைவரையும் முதலில் வருகிறவர்களுக்கு வரவேற்கின்றேன். இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஆர்ட் ஆஃப் டீச்சிங். இதில் எல்லாமே டீச்சிங் தொடர்புடைய நபர்கள் தான். நம்ம யூனியன் எம்டி சார்லேருந்து நம்ம மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய மேலாண்மை இயக்குநர்லேருந்து எல்லாருமே சிறப்பாக பேசக்கூடியவர்கள். மீதி இருக்கிறவங்கலாம் இதே ப்ரொஃபஷனில், டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க. என்னை தவிர மற்ற எல்லாருக்கும் இதில் அனுபவம் உண்டு. இப்போ நான் ஏன் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நான் மாணவனாக இருந்திருக்கேன். ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு நான் எதை நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கலாம், அல்லது பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், தனிப்பட்ட ஒரு டீச்சராக இருக்கலாம். எது ஒரு வெற்றிகரமான டீச்சரையும் அல்லது வெற்றி பெறாத டீச்சரையும் டிஃபைன் பண்ணுது அப்படின்னா, எல்லாருமே அதுக்கான எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் உள்ளவர். ஒரு சில நேரங்களில் நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப அதிகமாக படித்த ஒரு டீச்சர்கிட்ட நம்ம படிச்சிருப்போம். அதே இதில் நாலேஜ் கொஞ்சம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன்லேயும் கம்மி, நாலேஜும் கம்மி, அந்த மாதிரி ஒரு டீச்சர்கிட்ட படிச்சிருப்போம். ஆனால் இந்த ரெண்டாவது வகை இருக்கிறார்ல, இவர்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாக்க நிறைய பேர் பாஸ் ஆகிடுவாங்க, நிறைய நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க. இந்த முதல் வகையில் இருப்பவட்ட படித்தவங்க அவ்வளோ ரிசல்ட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ தான் இது என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டி வருது. நாலேஜ் மட்டுமல்ல, அந்த நாலேஜை கடத்தக்கூடிய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, டீச்சிங், இந்த இடத்துல தான் ஒரு வெற்றிகரமான டீச்சரும் வெற்றி பெறாத டீச்சரும் வேறுபடுத்தப்படுகிறார்கள் என்பது என்னுடைய கருத்து. எந்த விதத்தில் இவர் வெற்றி பெறுகிறார் என்றால், ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கொள்ள வருபவர்களுடைய பின்னணி என்ன, அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி என்ன, எப்படி சொன்னால் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஒருத்தருக்கு 100% நாலேஜ் இருக்கு, ஆனால் அவர் அந்த டீச்சிங் ப்ராசஸில் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 20% தான் கொண்டு போய் கடத்துறாரு. இன்னொருத்தர் 75% தான் நாலேஜே இருக்குது, அதில் 60% கடத்தி விடுகிறார். இதுதான் வெற்றிகரமான டீச்சருக்கும் வெற்றி பெறாத டீச்சருக்கும் வித்தியாசப்படுது. ஸோ இந்த விதத்தில் இந்த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறது, இது ஆர்ட்டா சயின்ஸா என்னங்கிறது தெரியல, ஆனால் இது ஒரு பெக்யூலியரான ஒரு ஸ்கில். டீச்சராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, அதை தான் நம்ம பார்க்க முடியும். அந்த விதத்தில் இன்றைய தினம் இந்த டீச்சிங்கை எப்படி செய்கிறது, எப்படி வெற்றிகரமாக மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்ற பயிற்சியை ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. இல்லை எவ்வளோ பேர் டீச்சிங் பண்ணுறவங்க அவங்க மட்டும் கை தூக்கலாம். பிரின்சிபல் சொல்லுங்க, நாங்கள் டீச்சிங் பண்ணுறோம், கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்கி பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பிரின்சிபலாக இருக்கிறவங்கலாம் இந்த நாலேஜை அவங்க கொண்டுட்டு போயிட்டு, இந்த டீச்சிங் வரவங்க இனிமேல் புதியவர்கள் வரலாம், மாறலாம், இதை மேம்படுத்தி கூட்டுறவுத்துறைக்கு கிடைத்த இந்த நல்ல வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு நம்ம துறையையும் இந்த துறை சார்ந்த அறிவையும் இது சார்ந்த கல்வியை மேம்படுத்த வேண்டும் என்ற அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு பயிற்சி அப்படிங்கிறது மனிதனை ஒரு உயிர்ப்போட இருக்க செய்யும்.
என்ன தொடர்ந்து ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளே ஒரு மோனோட்டனஸாக, அதாவது அந்த வேலையை எதுக்கு செய்கிறோம் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நம்ம அந்த வேலையை இயந்திரத்தனமாக செய்ய ஆரம்பிச்சிடுவோம். அதனால் நம்மளுக்கு நம்மளே வந்து ஒரு உயிர் கூட்டிக்கணும் அப்படின்னா அப்பப்போ நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கணும். அதுக்கான ஒரு பயிற்சி வகுப்பாக வந்து இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு வழங்கப்பட்டு உள்ளது அப்படிங்கிறத நினைக்கும் போது உண்மையிலுமே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு மண்டல இணைப்பதிவாளர் பேசும்போது சொன்ன மாதிரி நமது தமிழ்நாடு கூட்டுறவு யூனியனுடைய மேலாண்மை இயக்குனர் அவர்கள் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கூட்டுறவு இயக்கம், அதாவது கூட்டுறவு இயக்கத்தை வந்து ஏன்னா கூட்டுறவுடைய பங்களிப்பை வந்து ஒவ்வொரு தரப்புக்கும் கொண்டு போகிறது தான் முதன்மையான நோக்கம், தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்துடைய நோக்கம். அந்த அடிப்படையில் மேலாண்மை இயக்குனராக பதவியேற்ற உடனே இந்த கூட்டுறவு இயக்கத்துக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்ட மாதிரி பல்வேறு வகைகளில் அவருடைய பணிகள் வந்து சிறப்பாக தொடங்கி வச்சுட்டாரு. அதை வந்து நம்ம பல்வேறு பணிகளில் பார்த்துருப்போம். இப்போ பட்ஜெட் இதில் கூட பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த 4 ஆண்டு சாதனை அப்படிங்கிற ஒரு அரசுடைய 4 ஆண்டு சாதனை ஒரு புக்லெட்டாக போட்டாங்க. நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இந்த சாதனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஜிட்டல் புக்லெட் மாதிரி போட்டிருந்தார். அவருடைய இன்னோவேஷனுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அது. ஆக்சுவலாக ஒரு விஷயத்தை செய்யும்போது வந்து ஒரு வித்தியாசமாக செய்யும்போது தான் மக்கள்கிட்ட ரீச் ஆகுது அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியும். அந்த அடிப்படையில் வந்து இப்போது பயிற்சி வகுப்பு எடுத்துகிட்டு இருக்கிற உங்களுக்கெல்லாம் வந்து எப்படி பயிற்சி கொடுக்குறது, இந்த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் அப்படிங்கிறத பற்றியான பயிற்சி அப்படிங்கும்போது அதே சொல்லுங்கள். அதனால் அந்த பயிற்சியை வந்து முதன்முறையாக வந்து ஏற்பாடு செஞ்சுருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு தீம் சாங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம கூட்டுறவு இயக்கத்துக்கே வந்து ஒரு கூட்டுறவு பாடல் ஒன்றை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வழங்கியிருக்கிறாங்க. அந்த சிறந்த பாடலாக அந்த பாடலை எழுதி வந்து நமது மே மாதத்துக்குள்ளே சார் வந்து டெட்லைன் கொடுத்துருக்காரு. அதனால் அதை வந்து கூட்டுறவு இயக்கத்தில் பங்களிக்கிறவங்களோ அல்லது பொதுமக்களோ கூட யார் வேணால் வந்து அதை தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். அந்த பாடலை வந்து ஒரு கமிட்டி மூலமாக சிறந்த பாடலை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஒரு பரிசும் வழங்க இருக்கிறாங்க. அந்த பாடலை வந்து நம்ம கூட்டுறவுடைய ஒரு தீம் சாங்காக வந்து பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. அதனால் அதற்கு நம்ம பாராட்டுகளை வந்து எம்டி அவர்களுக்கு தெரிவிச்சுக்குவோம். அதனால் என்னென்ன புதுமையான நிகழ்வுகள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத வந்து பார்த்து செய்யக்கூடிய எம்டி வந்துருக்கிறதுனால இந்த தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்துடைய ஒரு பொற்காலமாக வந்து இதை கருதலாம். நம்ம பல்வேறு புது முயற்சிகளை சார் எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு JR மற்றும் கூட்டுறவுத்துறையினுடைய ஒரு அங்கம் அப்படிங்கிற வகையில் எல்லா ஒத்துழைப்பும் நாங்கள் வந்து சாருக்கு வழங்குவோம் என்று இந்த நேரத்தில் நான் என்னுடைய உணர்வுபூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அடிப்படையில் இப்போ இந்த பயிற்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கூட்டுறவு அப்படிங்கும்போது சார்கிட்ட ரெஜிஸ்ட்ரார் சார்கிட்ட பிசி சார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, ஒரு அப்ளிகேஷன், ஒரு யூனிவர்சிட்டி அப்ளிகேஷன் இருந்தால் தான் நம்முடைய கூட்டுறவு பயிற்சிக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சார் வந்து கருத்து சொன்னாங்க. அது வந்து மறுக்கக்கூடியதல்ல. கட்டாயம் வந்து நம்மளுடைய இன்ஸ்டியூஷன்லாம் ஸ்டேட் ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி மூலமாக நம்ம ஒரு அப்ளிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம கொடுக்குற சர்டிஃபிகேட்டுக்கு வந்து ஒரு சிறப்பு, ஒரு பெருமை இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கோஆப்ரேட்டிவ்ஸில் மட்டும் இல்லை, வெளியில் போய் ஒரு வேலைக்கு போகிறாங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆகி அப்படின்னா நம்முடைய டிகோப் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெருமை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் அப்டேட் பண்ணியிருந்தா தான் அதுக்கான ஒரு முகாந்திரமாக இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சென்ட்ரலில் வந்து இப்போ ஒரு கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி வந்து ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பை வந்து கோஆப்ரேட்டிவ் மினிஸ்டர் சென்ட்ரல் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனால் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு கூட்டுறவு பல்கலைக்கழகம் கூட்டுறவு அப்படின்னு வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்துச்சு அப்படின்னா நம்முடைய அந்த டிகோப் மட்டும் இல்லாமல் நம்முடைய பாடத்திட்டங்களுடைய எக்ஸ்போசர் வந்து இன்னும் பெரிய அளவில் ரீச் ஆகும். இன்னும் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கவர்ந்து இழுக்கிறதுக்கும் அவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் கொடுக்குறதுக்கும் பெரிய பலனுள்ளதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கூட்டுறவு பொறுத்த வரைக்கும் உங்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற டிஆர்ஸ் அண்ட் ரிட்டையர்ட் டிஆர்ஸ் தான் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. அதனால் கூட்டுறவை பற்றி புதுசாக நான் உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் கூட்டுறவில் பார்த்தீங்கன்னா வானமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கூட்டுறவில் நம்ம எல்லா சேவைகளும் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லா தரப்பு மக்களுக்கும் நம்ம கூட்டுறவுடைய சேவைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதன்மையாக சொல்லணும் அப்படின்னா விவசாயிகளுக்கு நம்ம தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் இருக்குது. அதே மாதிரி பால் உற்பத்தியாளர்களுக்கு பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது. அதே மாதிரி கைத்தறி நெசவாளர்களுக்கு வீவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் இருக்குது. ஃபிஷரிஸுக்கு ஃபிஷரிஸ் இருக்குது. இந்த மாதிரி எந்த ஒரு பிரிவு, எந்த ஒரு செக்டருமே வந்து அன்கவர்டு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் எல்லா வகையான பீப்புளுக்கு வந்து நம்ம கூட்டுறவில் சர்வீஸ் கொடுத்துட்ருக்கோம். அதனால் நம்முடைய நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற ஈவன் ரெவென்யூவோட பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட்டு தான் எல்லா தரப்பு மக்களையும் ரீச் ஆகிறோம். ஈவன் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அஃபீஷியல்ஸ்க்கே வந்து ரெவென்யூ எம்ப்ளாயிஸ் கோஆப்ரேட்டிவ் த்ரிஃப்ட் அண்ட் கிரெடிட் சொசைட்டி இருக்குது. நம்மளுடைய சொசைட்டி அங்கே சேவை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு அனைத்து துறைகளிலும் மிக
மிக மேம்பாடடைந்த ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிற ஒரு துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டுறவுத்துறையும் தெரியும். அதனால் அந்த துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு வெறும் டிப்ளமோ இன் கோஆபரேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நம்ம இந்த ஐசிஎம்ஸை வந்து ஒரு கன்ஃபைன்டு ஒரு டிமார்கேஷனுக்குள்ளே அடைக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகையான புதிய பாடத்திட்டங்களை வந்து சார் பீரியட்லேயே கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அதை ஒரு வேண்டுகோளாக கூட நான் சாருக்கு சொல்கிறேன் இந்த கூட்டத்தின் வாயிலாக. அதனால் அந்த அளவுக்கு ஒரு ரீச் உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கூட்டுறவு யூனியனுடைய முதன்மையான பணியை வந்து கூட்டுறவை வந்து மக்களிடையே கொண்டு செல்வது தான் நம்முடைய அத்தியாவசியமான பணி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் நம்ம கூட்டுறவு வங்கிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமர் பேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கித்துறையை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 58 வயசு தான் அவங்களுடைய சராசரி ஏஜ். 58 வயசில் இருக்கிறவங்க அதிகமான கஸ்டமர்ஸாக நம்ம கூட்டுறவு வங்கிகளில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம இளைஞர்களுக்கான இந்த பங்களிப்பு நம்ம கூட்டுறவு இல்லையா அப்படின்னா என்ன, இப்போ நம்ம ஐசிஎம்ஸில் வந்து புதுசாக +2 படிச்சுட்டோ இல்லை டிகிரி முடிச்சுட்டோ நம்மகிட்ட வந்து இப்போ இந்த டிகோ படிக்கிறதுக்கு வராங்க அப்படிங்கும்போது அந்த இளம் வயசுலேயே வந்து நம்ம கூட்டுறவு பற்றி அவங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அப்போ அந்த விதைகளை வந்து நம்ம அப்போவே ஊன்றி அவங்கள வந்து இந்த கூட்டுறவு பற்றியான அறிவை வளர்க்கும் போது தான் அவங்க வந்து நம்ம கூட்டுறவு இயக்கத்தில் வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டு அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அந்தந்த செக்டாருக்குரிய கூட்டுறவு சங்கங்களில் உறுப்பினர்களாகி கூட்டுறவு இயக்கத்தை இன்னும் வலுப்பெற வைக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதனால் 2-3 விஷயங்கள் தான் நம்மகிட்ட பேசுகிறதுக்கு ராமகிருஷ்ணன் சார் பேசினாலும் சரி, ரவிச்சந்திரன் சார் பேசினாலும் சரி, ஆர்வமாக கேட்குறதுக்கு நிறையா இருக்கும். ஏன்னா நல்ல பேச்சாளர். அதுவே இது முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு 3 மணி நேரம் டயர்னால அப்போ நான் பேசிக்கிறேன். ஸோ அவங்களுக்கு வழிவிடணுன்றதுக்காக, ஏன்னா நானும் அந்த மாதிரி ஆர்வமாக அவங்க பேச்சையும் கேட்கணுன்ற ஒரு உந்துதலில் தான் உட்காந்துருக்கேன். ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் சொல்லிடுவோம். ட்ரைனிங் அண்ட் எஜுகேஷன் பழனிசாமி சார் சொல்லும்போதும் சரி, அழகிரி சார் சொல்லும்போதும் கல்வி மற்றும் பயிற்சி 2ஐயும் சொல்லுவோம். சாதாரண மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கல்வி மட்டும்தான் கொடுக்குறது. இங்கே நம்ம சொல்ல வேண்டியது பயிற்சியும் கல்வியை 2 சேர்த்து கொடுக்குற மாதிரி தான் நம்மளுடைய டிப்ளமா இன் மேனேஜ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய ஆசை. இது ஒரு பாயிண்ட். லாபியாக பின்னாடி நம்ம பேசலாம். இன்னொரு விஷயங்கள் நம்ம சொல்லும்போது திருபுவன்தாஸ் பட்டேல், முழு பேர் திருபுவன்தாஸ் பட்டேல் சஹகாரி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறத ஒன்று உருவாக்கியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் வந்து அதில் நம்ம பேசும்போது அதோடைய பயன்பாடுகள் இருக்கும். கூட்டுறவு வந்து அதுக்கான வேலை வாய்ப்புகள் நிறையா இருக்குமா இல்லையா, அது குஜராத்தில் மட்டும்தான் ஆனந்த்னு சொல்கிற பிளேஸ் இருக்கும்போதா இல்லை இந்தியா பேன் இந்தியா இருக்கும்போதா அப்படின்னு சொல்கிற ஒரு டிஸ்கஷன் தான் வந்து நம்ம எப்படி ஒரு சாதாரண பல்கலைக்கழகம் இருக்கோ அல்லது ஐஐஎம் சேர்ந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நிலை தான் திருபுவன்தாஸ் சஹகாரி யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு இருக்காங்க. அதில் வந்து சட்டம் தனித்துறையாக இருக்கும், டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் தனித்துறையாக இருக்கும், கூட்டுறவு மேலாண்மை தனியாக இருக்கும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இருக்கும். இது ஒன்றுமே ஒரு ஸ்கூல் மாதிரி கான்செப்டில் அவங்க ரன் பண்ணுறதுக்காக இருக்காங்க. உதாரணத்துக்கு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது நேஷனல் சென்டர் ஃபார் எக்ஸலன்ஸ் இன் ரூரல் டெவலப்மெண்ட். இந்தியா முழுசுமே வந்து சிறந்த ஒரு ஊரக வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்லி மேலாண்மைக்கு சிறந்த ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்ல ஒரு பேர் பெற்றது. 1973 ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் சிறப்பாக செயல்பட்டு அப்படின்னு சொல்லுவோம். டாக்டர் குரியன் அதை ஆரம்பிக்கும் போது என்ன காரணத்தை ஆரம்பிச்சாங்கன்னா, கூட்டுறவுக்கு தனியாக நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இல்லாமல் இருக்காங்க, அவங்கள அந்த ஒரு கேப்பை நம்ம ஃபில் பண்ணணுன்றதுக்காக ஆரம்பித்தாங்க. ஆனால் 70% to 80% அங்கேருந்து வரக்கூடிய மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் தான் எம்ப்ளாய் ஆகிறாங்க. அதாவது வேலைவாய்ப்புன்னு சொல்கிறது கூட்டுறவு மட்டும் இல்லை, வெளியே கார்பரேட்ஸ் கோஆபரேட்டிவ்ஸ் இல்லை கார்பரேட்ஸுமே அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பாடத்திட்டங்கள் நம்ம அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இன்னொன்று நம்ம கூட்டுறவுலேயே அதுக்கான வேலைவாய்ப்புகள் இருக்கா. இந்த மாதிரி ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பித்து மாணவர்களுக்கு கூட்டுறவு கொடுத்து பல்கலைக்கழகத்தில் வேலைவாய்ப்புகள் கூட்டுறவு கிடைக்கும்னு சொன்னோம்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய எண்ணிக்கை உலகத்திலேயே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ட் போன்ற ஒரு கோஆபரேட்டிவ்ஸ் இருக்கும். இப்போ மார்க்கதர்ஷி அப்படின்னு சொல்லி ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் போட்டு இன்னும் 2 லட்சம் கூட்டுறவுகளை கொண்டு வரதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு 10 லட்சம் கூட்டுறவுக்கு நிச்சயமாக வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். கூட்டுறவுலேயே அவங்க நம்ம வேலைவாய்ப்பு அமைக்கலாம். இப்போ இந்த நேஷனல் கோஆபரேஷன் யூனிவர்சிட்டி வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கூட்டுறவு நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்டய பயிற்சி டிப்ளமா இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டும், ஏன்னா அந்த யூனிவர்சிட்டியுடைய பேன் இந்தியா தான் அப்படி கொண்டு வர போகிறாங்க. சென்டர்ஸ் வந்து எல்லா ஸ்டேட்லேயும் இருக்க மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஐசிஎம்ஸ் என்ஐசிஎம் அது எல்லாமே வந்து உங்களுடைய சென்டராக ஆகும். அப்போ அந்த கல்வியில் அதாவது டிப்ளமா, டிகிரி, சர்டிஃபிகேட் கோர்ஸ், பிஎஸ்சி வரைக்கும் கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனுடைய ரீச் வந்து சாதாரணமாக இருக்க போகிறதில்ல. இப்போ நம்மளுக்கு வந்து சொல்லும்போது இது
இது நம்மளுடைய டிப்ளமா இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் ரெகனைஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது பல்கலைக்கழகமாக இருக்குன்னா ஒன்றுமே வேண்டாம், நம்மளுடைய தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகமே இதனுடைய ரெகனைஸ் பண்ணுவோம். ஏன்னா அது அதனுடைய ஒரு அமைப்பு நம்ம தமிழகத்திலையும் ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்மளுடைய டிப்ளமா இன் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ரெகனைஷன். இதில் இன்னொன்று வந்து சட்ட ரீதியாக நம்மளுக்கு ஒரு 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று, கேரளா தமிழ்நாடு தவிர நம்ம எந்த மாநிலத்திலையும் கூட்டுறவு சட்டத்தில் கூட்டுறவு படித்தவர்கள் மட்டுமே வேலைக்கு போகணுன்ற ஒரு சட்டம் இல்லாமல், விதிகளும் இல்லாமல் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது தமிழ்நாடும் கேரளாவும் தான் முன்னோடியாக இருக்குன்னு சொல்லுவோம். நான் வந்து தேசிய கூட்டுறவு கொள்கை அதனுடைய ஒரு அங்கத்தினராக இருக்கும்போது டிராஃப்டிங் கம்பெனியில் நான் வந்துடுறாங்க. அதில் இருக்கும்போது நாங்கள் முக்கியமாக சொன்னது என்னென்னா, வேலை வாய்ப்புகள் நம்ம அதிகமாக கொடுக்கணும்னு சொன்னோம்னாக்க சட்ட திருத்தம் கொண்டு வர வேண்டும். அஃப்கோர்ஸ் இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட் தான். இப்போ மத்திய அரசாங்கம் என்ன சொல்கிறோம்னா, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்திற்கான ஒரு வழிமுறைகளை கொடுக்கும். இந்த மாதிரியான நீங்கள் மாற்றலாம், எப்படியான வேலை வாய்ப்புகள் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சட்ட திருத்தம் கொண்டு வருவதற்கு ஒரு வழிவகை கொடுக்கும். அந்த வகையில் இந்த தேசிய பல்கலைக்கழகமும் சட்ட மாற்றமும் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே சைமல்டேனியஸாக நடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான ஒன்று, நம்மளுக்கு இந்த பயிற்சியை சொல்லணும். ரவிச்சந்திரன் சார் நம்ம மேடையில் பேசிட்டு இருக்கும்போது அவர் மேலாண்மை இயக்குனர் அவர் சொல்கிறாரு, நிறைய ஒரு திட்டங்கள் வச்சுருக்காங்க. அதில் ஒரு திட்டம் தான் இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நம்மளுக்கு முன்னாடியே நம்ம காந்திராம் பல்கலைக்கழகத்தில் ஒரு 5 நாள் பயிற்சி கொடுத்தோம். புதுசாக அந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்து 5 நாள் பயிற்சியில் என்னென்னலாம் கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி, எப்படி நடக்கணும், டீச்சிங் டெக்னிக் என்ன, இந்த சப்ஜெக்டில் நம்ம என்ன கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்போ ட்ரைனிங்கும் டீச்சிங்கும் வித்தியாசம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, இந்த டீச்சிங் மெத்தடாலஜி ட்ரைனிங் மெத்தடாலஜின்னு சொல்லும்போது, இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் அப்படின்னு சொல்கிறது நம்ம அடாப்ட் பண்ணுறது தான் ஜாஸ்தியாக இருக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே வந்து முதல்வராக இருக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஃபீல்டில் இருக்கிறவங்க, நிறைய அனுபவம் இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் அப்போ என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு பாடமும் நடத்தும்போது ஃபீல்டில் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறது அவங்க சொன்னாவே பெரிய விஷயம் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக சரியான வழியில் யார் முதல்வராக இருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் முதல்வராக இருக்கிறது. ஏன்னா பாடம் மட்டும் கொடுக்காம ஃபீல்டில் என்ன நடக்குன்றது கொண்டு போய் மாணவர்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம். அந்த அம்சத்தை நீங்கள் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமை, நல்ல விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்னொன்று, மாணவர்கள் இன்றைய சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பார்க்கணும். சைக்காலஜிக்கல் டீச்சிங், ஏன்னா டாக்டர் சிவா சொல்லும்போது ஒரு வித்தியாசமான பேச்சு கொடுத்துருக்காரு. சைக்காலஜின்னு சொல்கிறது ஸ்டூடெண்ட்டுடைய ஆட்டிடியூட். ஏன்னா நான் பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து ஒரு 30 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது, கொரோனாவுக்கு முன்பும் பின்புமே ஒரு மாற்றம். அதுக்கு முன்னாடி இருக்கிற சூழ்நிலை விட்டுருங்க, கொரோனாவுக்கு முன்பும் பின்னாடியும் சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா கொரோனா பேட்சுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு படிப்புலையோ இல்லை ஆட்டிடியூட்ல எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய மாற்றங்கள் இருக்குன்னு சொன்னோம். ஆனால் பெண்ணோ 2 பேருக்குமே அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள்கிட்ட வந்து பையன் என்ன படிக்கணும்னு சொல்கிறத பையன் வந்து கேட்குறதில்ல, அவங்க அப்பா அம்மா தான் வந்து கேட்குறாங்க. என்ன அட்மிஷன் கொடுக்கும்போது சர்டிஃபிகேட் எல்லாமே அப்பா அம்மா தான் கொடுக்குறாங்க, பையன் சும்மா நின்றுட்டு இருக்கான். அவனோட ட்ரெஸ்ஸிங் பேட்டர்ன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹேர் ஸ்டைலும் பார்த்துருப்போம். நம்மள மாதிரி ஆட்கள் வயசானவங்க 40 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அது வந்து ஒத்துக்கிற மாதிரி இருக்கா இல்லையானே தெரியல. அப்போ நம்மளோட சைக்காலஜி எப்படி அதில் மாற போகுதுன்னு தெரியல. ரைட், காலேஜில் வந்து சேர்ந்துட்டான், படிப்பில் ஆர்வமாக இருக்கான்னு சொன்னாங்க. நம்ம சொல்கிறத அப்படியே கேட்டுட்டு பணி ஒழிய திருப்பி கேட்கும்போது யாருமே பதில் சொல்கிறது ரெடியாக இல்லை, பதில் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இதுதான் இப்படி சூழ்நிலை, மாணவர்களுடைய சூழ்நிலையாக இருக்குது. ஆக்டிவிட்டி அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன்ஸ். போன வாரம் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் இந்திய படிக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு 30 பேர் வெளியே போய் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு, ஏன்னா எல்லா இடத்துலையுமே வந்து உங்களுக்கு இந்த பாட்டு. அப்போ இந்த ஒரு சூழலும் நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. இது ஒரு சைடில் இருந்தாலுமே இன்னொரு சைடில் நம்ம பார்க்குறது, ரீசெண்டாக நான் ஒரு 15 டேஸ் முன்னாடி டெல்லி போயிருக்கும்போது ஸ்ரீராம் காலேஜ் ஆஃப் காமர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று, அதுதான் ஏசியாவிலேயே காமர்ஸ்க்கு பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு நன்றி. காலை வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கின்றேன். பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய நமது மதிப்பிற்குரிய பதிவாளர் மற்றும் துணைவேந்தர் பொறுப்பு மதிப்பிற்குரிய திரு டாக்டர் ஆர் தமிழ்வேந்தன் அவர்களுக்கும் இந்த விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பாக இந்த துவக்க விழாவில் சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ட்ரைனிங்க்கு முக்கியமான முதல் காரணமாகவும் அக்ரி யூனிவர்சிட்டியுடைய சேர்ந்து சிறப்பாக இந்த ட்ரைனிங்கை கட்டமைத்திருக்கிறதுக்கு வடிவமைத்திருக்கு நம் தமிழ்நாடு கோஆபரேட்டிவ் யூனியனுக்கு சிறப்பான வகையில் செய்திருக்கக்கூடிய டாக்டர் M.K. சிவா, டைரக்டர் வேல் அமிர்தம் MSME கம்யூனிட்டி காலேஜ் அவர்களையும் இந்த அற்புதமான விழாவிற்கு வந்திருந்து கருத்துரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய மிஸ்டர் அழகிரி, ஜாயின்ட் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ்ஸ் கோயம்புத்தூர் மற்றும் பழனிசாமி அவர்கள் டியூகாஸ் MD மற்றும் இந்த அற்புதமான இதற்கு தலைமை உரை ஆற்ற வந்திருக்கக்கூடிய நமது இந்த ட்ரைனிங்கினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய நமது KC ரவிச்சந்திரன். அடிப்படையிலே கற்பிப்பதற்காக இன்றைக்கு நிறைய ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்காங்க, வர போகிறாங்க. ஏன்னா டாக்டர் சிவராஜ் சார், கணபதி சார், ஆனந்த் ராஜா சார் அவர்கள், அள்ளி ராணி அவர்கள், MS அஜித் வேல் B.Tech MBA அவர்கள், காயத்ரி தேவி அவர்கள், சுபஸ்ரீ அவர்கள், ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆகியவர்கள் எல்லாம் பல்வேறு தலைப்புகளிலே இந்த 2 நாட்களினுடைய ட்ரைனிங்கை மிக சிறப்பாக வந்து இன்றைக்கு உங்களுக்கு கற்பிக்க இருக்கின்றார்கள்.
அதனால் இந்த நல்ல ட்ரைனிங்லே இன்றைக்கு புதுமையான இன்றைக்கி டேவே என்ன டேன்னு பார்த்தீங்கன்னா படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைய நாடு அது நான் நினைக்கிறேன். ஐ திங்க் தட் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேட் ட்ராயிங் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கு படைப்பாற்றல் மற்றும் புதுமை தினம் என்பதற்கேற்ப அந்த உரிய படைப்பாற்றலும் புதுமையை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கின்ற நண்பர் அவர்களால் இன்றைக்கு இந்த பெடகோகி தி ஆர்ட் ஆஃப் டீச்சிங் ட்ரைனிங் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த யூனிவர்சிட்டியும் அதற்கான இடம்தான். நீரிலா வளமும் நன்சை நிலமிலா விளைவும் நூற்ற நாரிலா உடையும் பல்பொன் நலமிலா தொழிற்படைப்பும் வேரிலா நாற்றும் நெஞ்சம் விளைவன அனைத்தும் காண்பர் கூறிய மதியும் ஆய்வும் கொள்கையும் கொண்ட மக்கள் என்று முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தரும் மிகச்சிறந்த ஹைட்ராலஜிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற அறிஞரும் சிறந்த தமிழறிஞருமாகிய டாக்டர் வாசை குழந்தைசாமி அவர்கள் முன்னாள் பல்கலைக்கழகத்தினுடைய 3 பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்தவர். சிறந்த நீதி நிறுவனர், தமிழறிஞர், பொறியியலாளர். அவர் அற்புதமாக அந்த பாடலை சொல்வார். அதனுடைய அர்த்தமே வேரிலா நாற்று ஹைட்ரோபோனிக்ஸ் தொழில்நுட்பம், பல்பொன் நலமிலா தொழிற்படைப்பு காஸ்ட் எஃபெக்டிவ் டெக்னாலஜி, அதே மாதிரி நீரிலா விளைவு நன்சை நிலமிலா விளைவு நீரிலா படம் அப்படிங்கிறதையெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய மிகச்சிறந்த ஆராய்ச்சிக்குரிய நிறுவனமாக இந்த அக்ரி யூனிவர்சிட்டி விளங்குகிறது. அப்படிப்பட்ட அக்ரி யூனிவர்சிட்டியிலே இந்த ட்ரைனிங்கும் சிறப்பாக இன்றைக்கு உண்டான தினத்திலே இருப்பது மிகவும் பாராட்டப்படக்கூடிய ஒன்று. அந்த அடிப்படையில் இன்றைக்கு பெடகோகி என்ற அந்த டைட்டிலே கற்பித்தல் அப்படிங்கிறதோட மீனிங் தான். பெடகோகி என்றால் கற்பித்தல். அதாவது ஒன்று அடிப்படையிலே மனிதனுக்கு அடிப்படையில் கற்பது, முதல் அறிவது அல்லது கற்பது, கற்பதை கற்பிப்பது, கற்பித்தலை உளவியலோடு சேர்ந்து கற்பித்தல். ஆக அந்த 3 விதமான அடிப்படை தான் முக்கியமாக இந்த ட்ரைனிங்குடைய பார்ட். அதனால தான் நம்ம கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸே எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங்கே அந்த பிரின்சிபல் இருக்குது. நீங்கள் 7 வகையான அந்த கோஆப்ரேட்டிவ் பிரின்சிபல்ஸ் பார்த்தீங்கன்னா கன்சர்ன் ஃபார் கம்யூனிட்டி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரோல் டு மெம்பர்ஸ், வாலண்டரி மெம்பர்ஷிப்பு, எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், கோஆப்ரேஷன் அமௌங் கோஆப்ரேட்டிவ்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு வரும்பொழுது அதில் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது அதனோட பார்ட் அண்ட் பார்ஷியலாக நம்மளுடைய கூட்டுறதுடைய அடிப்படை தத்துவத்தை அடிப்படையாக கொண்டதே கல்வி மற்றும் பயிற்சி என்பது. ஆகவே கல்வி கற்றால் மட்டும் போதாது, கற்ற கல்வியை முறையாக நாம் கற்பிக்க வேண்டும் என்பது. அப்படி கற்பிக்கும் பொழுது எத்தகைய உளவியலை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்படி சொல்லும் பொழுது எனக்கு ஒன்று ஞாபகத்திற்கு வருகின்ற இந்த நேரத்திலே, அதாவது அந்த காலத்தில் நன்னூல் இயற்றிய பவனந்தி முனிவர் நிறைய பேருக்கு தெரியும். தலைமானாக்கன், இடைமானாக்கன், கடைமானாக்கன் அப்படின்னு சொல்லுவார். அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது எப்படி மாணவர்களை 3 வகையாக பிரிக்கிறார். 3 வகையாக பிரிக்கும் பொழுது தலைமானாக்கன் அப்படிங்கிறவங்க பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா எப்படி ஒரு அந்த காலத்தில் சொல்லக்கூடிய அந்த ஒரு பழமொழி எப்படி நீரை நீக்கிவிட்டு தண்ணீரை நீக்கிவிட்டு பானை மட்டுமே அருந்துகின்றதோ அப்படிப்பட்ட அன்னத்தை போன்ற குணமுடையவன் தான் தலைமானாக்கன். அவங்கள்ட்ட சொல்லி கொடுத்தீங்கன்னா டக்குன்னு புரிஞ்சுக்குவான், உடனே டக்குன்னு கேட்ச் பண்ணிக்குவான். அதே மாதிரி கேட்ச் பண்ணது பசு போன்றது. பசு எவ்வாறு தீவனத்தை தின்னுட்டு திரும்ப அது படுத்துக்கிட்டு அப்படியே மெதுவாக மெல்ல அசை போட்டுக்கிட்டு இருக்கோ, அப்படி அசை போட்டு தன்னுடைய நினைவு சிறங்குகளிலிருந்து நினைவு கிடங்குகளிலிருந்து கொண்டு மீண்டும் அதை திருப்பி மீட்டுருவாக்கம் செய்து அதை சிறப்பாக பிரசங்கம். அதுதான் தலைமாக்கனுக்கு உண்டான அடிப்படை. அதே மாதிரி இடைமானாக்கன் என்பவன் நம்ம எப்படி மண் போன்றது. மண்ணை எப்படி உழவன் உழுதால் அது உழுவ அவனுடைய பாடு சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று அந்த போட்டிருக்கும் போது உலகம் இந்த உலகம் அந்த கொடுமுடனுடைய கலப்பை மையமாக கொண்டு இந்த உலகம் சுழல்வது போல உழவன் எவ்வாறு அந்த மண்ணிற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு பாடுபடுகின்றானோ அதற்கு தகுந்த பயனை கொடுக்கக்கூடியது அது மண். அதே மாதிரி கிளி போன்றவன் இடைமானாக்கன். கிளின்னு என்ன பண்ணோம், எந்த அளவுக்கு பாடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு பயன் தரும், எந்த அளவுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் அவனுடைய திறமை ஸ்கில், அவனுடைய எஃபிஷியன்சி வெளிப்படும். அதே மாதிரி சொன்னதையே சொல்லக்கூடிய தன்மை கிளி பிள்ளை. நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ அதை மட்டும்தான் அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணும் கிளி. இதுதான் இடைமானாக்கனுடைய தன்மை. அதே மாதிரி கடைமானாக்கன் அப்படிங்கிறது அவங்க எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓட்டப்பானை போன்றவன். பானையில் தண்ணி ஓட்டப்பானையில் தண்ணி ஊற்றினா என்ன ஆகும், அப்படியே ஓடிக்கிட்டே போயிடும். அதே மாதிரி அதை இன்னும் சொல்லுவாங்க பண்ணாடை நீங்கள் அந்த காலத்தில் இந்த பதனி தெலுங்குலாம் வடிகட்டுவாங்க. வடிகட்டும் பொழுது இந்த கசடு மட்டும் நிற்கும். அதே மாதிரி அது மட்டும்தான் அவர்கிட்ட தேங்கும் அப்படிம்பாங்க கடைமானாக்கன். அதே மாதிரி எருமைக்கும் ஒப்பிடுவாங்க. அதாவது குளத்தில் குட்டையை குழப்பி அதிலிருந்து தண்ணி பெறும். அது மாதிரி எப்போவுமே ஒரு குழப்பமான மனவனுடைய உடையவனாக எதையும் எளிதில் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாதவனாக இருப்பான் கடைமானாக்கன் என்பது அந்த பவனந்தி முனிவர் சொன்னது. தலைமானாக்கன், இடைமானாக்கன், கடைமானாக்கன். அதைத்தான் நமது சொல்லும் பொழுது நமது அழகிரி அவங்க கூட சொன்னார். அதாவது எப்படி கற்பிக்கும் பொழுது பல்வேறு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்பாங்க, பல்வேறு கிராம சூழ்நிலையிலிருந்து வந்திருப்பாங்க, அல்லது வெவ்வேறு பாதியில் ட்ராப் அவுட் ஆகி வெளியில் வந்திருப்பாங்க. பல்வேறு வகையான மாணாக்கர்கள் இதில் இருக்கின்றார்.
அதனால் எத்தகைய மாணாக்கர்களுக்கு எவ்வாறு நாம் வந்து அதை வந்து சைக்காலஜிக்கலாக சொல்லி தந்தால் அவங்களுக்கு புரியணும், அதை வந்து நாம் வந்து இங்கே இந்த இடத்துல நாம் வந்து சொல்லணும். அதில் தான் சிறப்பு இருக்குது. ஏன்னு சொன்னோம்னா நம்ம சொல்கிறது மட்டும் முக்கியமல்ல, என்ன சொல்லும் பொழுது எஜுகேஷன் ஷுட் டெவலப் கேரக்டர், கல்ச்சர் அண்ட் கரிக்குலம் அப்படின்னு தான் சொல்லுவார். விவேகானந்த சுவாமிகளுடைய முக்கியமான கருத்து அது. அதாவது ஒரு மனிதனை வந்து கல்வி என்பது அடிப்படையில் வந்து குணாதிசய கூறுகள் உடையவனாக மாற்ற வேண்டும். ரெண்டாவது வந்து அகத்தை கட்டுக்குள் வைப்பதை பண்பு என்றும் புறத்தை கட்டுக்குள் வைப்பதை பண்பாடு என்றும் சுவாமி சின்மயானந்தா சொல்றார். அதே மாதிரி அந்த அடிப்படையில் அவனை வந்து ஒரு பண்பட்ட மனிதனாக, கல்ச்சர் உடைய மனிதனாக, கலாச்சார பண்பாடு உடைய மனிதனாக மாற்ற வேண்டும். மூன்றாவதான் அகாடமி என்று சொல்லுகின்ற வகுப்பறை சார்ந்த பாடத்திட்டம். வகுப்பறை சார்ந்த பாடத்திட்டத்தில் அவனை நாம் பயிற்றுவிப்பது. அப்படி இந்த 3 நிலைகளிலே ஒரு மனிதனை நாம் மனிதனாக ஆக்க வேண்டும். அப்படிப்பட்ட தன்மையை நமது கூட்டுறவாளர்கள் நமது கல்வியை கற்பிக்கும் பொழுதே அத்தகைய மனிதனை எஜுகேஷன் ஃபார் ஹியூமன் லிபரேஷன் அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் கல்வி என்பது என்னன்னா மனிதனை மனிதனாக்குவது அல்லது மனிதத்தை மலரச் செய்வது என்பதை எடுத்துக்கொண்டால், அப்படி மனிதாபிமானமுடைய கல்வியை தன்னுடைய பார்ட் ஆஃப் எஜுகேஷன்லேயே அவங்க புகுத்தணும் அந்த மாணவர்கள்ட்ட அப்படிங்கிறது ஒரு முக்கியமானது. அதனால தான் பாரதியார் சொல்லும் பொழுது கணிதம் 12 ஆண்டு பயில்வர் பின்னர் கார்வல் வானிலோர் மீனிலை தெரிந்தல அணிசை காயிரம் 1000 கற்கினும் ஆழ்ந்திருக்கும் கவியுடன் காண்கிறார் வணிகம் பொருளோடும் பிதற்றுவார் வாழும் நாட்டில் ஒரு பொருள் கடல் கேட்டவர் கம்பன் என்றொரு மானுடன் வாழ்ந்ததும் காளிதாசன் கவிதை புனைந்ததும் உம்பர் காலத்து கோளையும் இணையும் ஓர்ந்தளந்ததோர் பாஸ்கரன் மாட்சியும் நம்பரும் திரளோடு ஒரு பாணினி ஞானவீதியில் இலக்கணம் கண்டதும் இம்பர் வாழ்வின் இறுதி கண்டுமை இயல்புணர்த்திய சங்கரனேற்றமும் சேரன் தம்பி சிலம்பை செய்ததும் தெய்வ வள்ளுவன் வான்மறை செய்ததும் பாரில் நலிசை பாண்டிய சோழர்கள் பரிசளித்து தர்மம் வளர்த்ததும் வீரர் வாழ்த்த விளைச்சர் தந்திய கோள் வீழ்த்தி வென்ற சிவாஜியின் வெற்றியும் அன்னை யாவும் வணிந்தில பாரதத்து ஆங்கில பள்ளியில் போகுனர் முன்னர் நாடு திகழ்ந்த வறுமையும் மூண்டிருக்கும் இன்னா நிகழ்ச்சியும் பின்னர் நாடொரு பெற்றியும் தேர்கிறார் பேடி கல்வி பயின்றுடல் பித்தர்கள் என்ன சொல்லி மற்றெங்கென் உணர்த்துவேன் இந்திவர்க்கின் உள்ளமெறிவதே என்று உலகுதிக்கும் உறவு போல பாரதி பாடிய அந்த பாரதி 66 என்ற அந்த பாடலினுடைய வரிகள் எனக்கு ஞாபகத்திற்கு வருகின்றது. அந்த வரிகளினுடைய தாற்பயம் என்னவென்று சொன்னால், கல்வி என்பதனுடைய தாற்பயம் அதனுடைய உட்பொருளை உணர்ந்து அதனுடைய தன்மையை, மனிதாபிமான கல்வியை, அதோடு சேர்ந்த ஆன்மீக கலாச்சார அறிவு சார்ந்த கல்வியை நாம் கற்பிப்பது. அப்படி கற்பிப்பது தான் என்ன கூட்டுறவு என்று எடுத்துக்கொண்டாலே அடிப்படையில் உங்களுக்கு தெரியும். செல்ஃப் ஹெல்ப் த்ரூ மியூச்சுவல் ஹெல்ப், அதே சமயத்தில் பெருந்தன்மை, அரவணைப்பு, ஒவ்வொருவரும் அனைவருக்காக, அனைவரும் ஒவ்வொருவருக்காக என்ற மாபெரும் அந்த தத்துவத்தை கொண்ட ஒரு அற்புதமான அந்த கட்டமைக்கக்கூடிய ஒரு சிந்தனை அந்த கூட்டுறவு. அப்படிப்பட்ட சிந்தனைக்குரிய அந்த கூட்டுறவினுடைய தாற்பயத்தை, அதனுடைய உண்மை பொருளை நீங்கள் உண்மையாகவே வரக்கூடிய மாணவர்களுக்கு உணர வேண்டும். கூட்டுறவினுடைய இன்றைய தினத்திலே நடைபெறுகின்ற ஸ்டேட் லெவல் ட்ரைனிங் ஆன் பெடகோஜி த ஆர்ட் ஆஃப் டீச்சிங் என்ற அந்த பயிற்சிக்கு வருகை தந்து இந்த பயிற்சியை தொடங்கி வைத்திருக்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய புகழ்மிக்க இந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பொறுப்பும் இந்த பல்கலைக்கழகத்துடைய பதிவாளரும் ஆகிய நம்முடைய மதிப்பிற்குரிய திரு டாக்டர் ஆர் தமிழ்வேந்தன் சார் அவர்களே, கூடுதல் பதிவாளர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களே, இந்த பயிற்சியிலே வாழ்த்துரை வழங்கிய கூட்டுறவு துறையினுடைய தலைவர் மற்றும் பேராசிரியர் நம்முடைய டிப்காஸுடைய மேலாண்மை இயக்குனர் நண்பர் பழனிசாமி அவர்களே, அவர் ஆல்மோஸ்ட் ஐ திங்க் நோ ட்ரைனிங் ஃபார் அவர் principals and lecturers. I heard that Dr. Pichai sir said 3 years back they have given a training on the new syllabus of cooperative management. But in the recently there is no training for the to upkeep ourselves. There is no training. But why we have initiated this kind of training to you means, I think many of you may not know it. நம்மளுடைய பருகூர் மேலாண்மை நிலையத்தில் ஒரு இன்சிடென்ட், ஒரு மாணவர்கள் அந்த பயோமெட்ரிக்கை வந்து தொடர்ந்து ப்ரெஸ் பண்ணுறதுல மாணவிகளோட தகாத முறையில் நடந்து கொண்டு, அதன் அடிப்படையில் அந்த கல்லூரியுடைய முதல்வர் அந்த மாணவர்களை he used some
அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட். ஸோ அதன் அடிப்படையில் என்னாச்சு, தே ஹவ் கான் டு தி கிவிங் பெட்டிஷன் டு தி கலெக்டர். So every day the students, they are not coming to the class, that they are going to the collectorate for giving and emphasizing the collector to order inquiry and remove the staff and principal. This was the situation in the Morapur Institute of Public Management, and finally the principal gave a resignation. He himself voluntarily gave a resignation. I mean, this is the situation which forced me to organize this kind of training. Otherwise, this training would have not come. இவ்வளவு வருஷம் கழிச்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து கற்பித்தலை பற்றி ஒரு ட்ரைனிங் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. ஸோ அதற்கு பிறகு ஐ ரியலைஸ், ஸோ this same kind of behaviorism from the student and sometimes the eruption of the principals and the behavior of the student. So there was a clash between the student and the management. This also happened in Nalgiri, some extent in Nalgiri also. So then only I realized I want to give this kind of training. So for that I contacted Dr. Shiva. He is my senior and my close friend and also my brother. And he immediately responded to organize this kind of training, and we approached the Tamil Nadu Agriculture University. Because so many universities are there in our state, but which are all coming to our memory is where we have studied, that will automatically come first for our mind. So I studied in this institution, so Tamil Nadu Agriculture University is kept in my mind, and immediately I contacted our acting Vice Chancellor and Registrar. He readily accepted for our request because Sir is native of Trichy and his residence is behind my residence, and every day we used to meet in the walking, and before he is coming to the registrar position, he was in Trichy. So all the time we used to discuss about the university. He tell about the university, I tell about my department. So we were close friends. So sincerely extend my thanks to our VC and also the university for giving birth to conduct this program in these premises. And I also extend my sincere thanks to our Anandaraj, because he has also taken pain to organize this training. And in the morning I met some of the trainees, the teachers also, they are very happy because the accommodation and also food and the way which the receiving the participants, everything they told me that they are all very nice. So this has come only because of the effort of Dr. Shiva and as well as the training head Mr. Anandaraj. So எங்கே நம்ம போனாலும் நல்ல வரவேற்பு இருக்கணும்ல, வரும்போதே நீங்களாம் எதுக்கு இங்கே வர்றாங்கங்கிற மாதிரி இருக்காம. ஸோ on behalf of the union as well as the department, I have to extend my thanks to Dr. Tamilvendan, our present acting VC, as well as the Anandaraj. And also our JRs, they are also helping us, and the district union and the ICM of the Coimbatore, they are all helping to organize this training. So I extend my warm thanks to all the peoples. So what actually need, என்ன தேவை நமக்கு அப்படின்னா, திருமூலர் ஒன்று சொல்கிறார், ராமகிருஷ்ணன் சொல்கிறார்ல, அவர் பாரதியார் சொன்னார்னு சொன்னார்ல, அவர் பவனந்தி முனிவர் சொன்னார்ல. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ கிரேட் ஸ்காலர், தமிழில் நல்ல ஆர்வம் உள்ளவர் ராமகிருஷ்ணன். அது மாதிரி நம்ம வெரி ஃபியூ லிமிட்டட் ஆஃபீஸர்ஸ் தான் தமிழ் லாங்குவேஜ் லிட்ரேச்சரில் ஆர்வம் இருக்கும். அதில் மாதிரி நான் இருப்பேன், நம்ம எம்கேஎஸ் இருப்பேன், டேன்கட் எம்கே. ஸோ இப்போ என்ன வாட் இஸ் தி நீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமூலர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பார்னா, ஒரு டீச்சர் எப்படி இருப்பாரோ அவர் மாதிரி தான் ஸ்டூடெண்ட் இருப்பார். நாங்களும் அப்படி தான் இருக்கோம். I studied in this institution, they have guided us, they have imbibed us and they have inspired us. எங்கள் கல்லூரியில் நாங்கள் படிக்கிற காலங்களில் எங்களுக்கு பாடம் எடுத்த ஆசிரியர்கள் எங்களை எப்படி பயிற்றுவித்தார்களோ அதை போன்று தான் நாங்கள் இருக்கிறோம்.
இதே கல்லூரியில் இதே ஃபீமேல் ஹாலில் நாங்கள் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கோம். அப்போ எங்களை இம்ப்ரெஸ் பண்ண டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ பீப்புள் தான். இப்போ ஐ குட் ரீகலெக்ட் ஒன்லி வெரி ஃபியூ ஆஃப் தி டீச்சர்ஸ். ஐ கேன் நாட் ரீகலெக்ட் ஆல் த மோர்லி கிட்டத்தட்ட நாங்கள் இங்கே வந்து 92 கோர்சஸ் பண்ணியிருக்கோம். இந்த 4 years of BSc we have gone through the 94 courses. Every course is only 3 months. It is a trimester system. I think now it is converted into semester. Previously when we were doing it was a trimester system. 3 மாதத்துக்கு ஒரு தடவை. இந்த மிடில் இப்போ நம்ம எக்ஸாம் வைக்கிறீங்க இல்லை அன்அனௌன்ஸ்டு எக்ஸாம், அது மாதிரி 1.5 months ஒரு எக்ஸாம் 30 marks. அப்புறம் another 1.5 months 40 marks for theory, 30 marks for practical. So 100 marks. So அந்த மாதிரி 97 courses roughly ஒரு 50 teachers எங்களுக்கு they have taught us. But அதில் ஒரு 3-4 பேர் தான் still they are in our mind and they have imbibed and what they said in the college is we are going that path. அப்போ how we are thinking, how teacher is thinking, we are also thinking. அதைத்தான் திருமூலர் சொன்னார். தெளிவு குருவின் திருமேனி கண்டு, தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு, தெளிவு குருவின் திருநாமம் சேர்ப்பன், தெளிவு குரு உர சிந்தித்தல் தான். திஸ் இஸ் த வேர்ட் ஆஃப் தி திருமூலர். ஒரு ஆசிரியர் எப்படி சிந்திக்கிறாரோ, ஒரு ஆசிரியர் என்ன வழியில் போனாரோ அதே வழியில் தான் மாணவர்கள் போவார். ஆகவே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் உங்கள்கிட்ட பயில்கின்ற மாணவர்கள் இருப்பார். அந்த அடிப்படையில் தான் உங்களுடைய டீச்சிங் இருக்குது. திருக்குறளில் அழகாக நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். வள்ளுவர் என்ன சொல்கிறார்? கேட்டார் வினிக்கும் தகவாய் கேளாரும் வேட்பும் மொழிவதாம். அப்போ ஒரு லெக்சர் ஒருத்தர் நடத்துகிறாருன்னு சொன்னால் அந்த லெக்சருக்காக அந்த மாணவர்கள் தே ஷுட் கம் ஆஸ்பயர், தே ஷுட் கம் ஃபார் தி கிளாஸ். அந்த கிளாஸ் மிஸ் பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி நம்ம வீட்டில் எவ்வளோ ஒரு முக்கியமான வேலை இருந்தாலும் we should not miss the class. ஏன்னா அந்த டீச்சிங் அந்த மாதிரியான இது நமக்கு கிடைக்காது. அப்படி நம்மளுடைய டீச்சிங் வே ஆஃப் டீச்சிங் இருக்கு. The teaching is a art and attracting the student is a great art and they should also love our teaching. அந்த மாதிரியான ஒரு பயிற்சியை கொடுக்கணும்னு நினச்சி தான் இந்த பயிற்சி நம்ம ஏற்பாடு செய்திருக்கோம். இந்த பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும்னு நான் நினைக்கிறேன். You should first and foremost you should understand the yourself as well as the psychology of the student. Second thing, you should show some interest. Likewise, you should arouse the interest on the mind of the people to learn. And third thing, you have to create a enthusiasm that the student should learn more. ஒரு டீச்சர் எப்படி வகுப்படையில் எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் ஸ்டூடெண்ட்டுடைய இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும் அவன் பாடத்தை மேற்கொண்டு. நான் சொன்னல ஆஸ் ஐ செட், என்னுடைய ப்ரொஃபஸர் டாக்டர் புருஷோத்தமன் வந்து மைக்ரோவேவ் ஜெனடிக்ஸ் நாளைக்கு என்ன லெக்சர் எடுக்க போகிறாரோ அதை நான் முதல் நாளே நான் படிச்சுட்டு போயிருக்கேன். அங்கே அவர் ஏதாவது டிஎன்ஏ ஸ்ட்ரக்சரோ எதுவும் போடும்போது ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஐ வில் கரெக்ட் இட். In such a way you have to handle the classes. அதுக்கான பயிற்சி, அந்த மாதிரி பயிற்சிகளை கொடுக்குறது தான் இந்த களத்தை ஏற்பாடு செய்திருக்கோம். அண்ட் லாஸ்ட்லி யூ ஷுட் ஹாவ் அ ஹார்ட் ஒர்க். நம்மளுடைய மாணவர்கள் எந்த இடத்துலையும் they should not second to them. They should always be first in all. அது மாதிரி we have to make the people, make our students for the in such a கரிக்குலமாக இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா கரிக்குலமாக இருந்தாலும் சரி, you have to train them and mold them. அதற்காக இந்த பயிற்சி ஏற்பாடு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்று சொல்லி கடைசியாக ஒன்று சொல்கிறேன். நம்மளுடைய விசி கூட என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறதுனால ஒன்றும் இல்லை, பட் வென் யூ ஆர் நாட் கிவிங் எனி எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்டார்டிங் தி யூனிவர்சிட்டி, எஸ்டாப்ளிஷ் யூனிவர்சிட்டி? சரி, நம்ம வந்து ஒன்லி கோஆபரேட்டிவ்ஸ் மட்டும்தான் வி ஆர் கிவிங் ட்ரைனிங். And if we give any job for the cooperatives, okay. So are we able to give job opportunity to all who are studying in our institute? Definitely. Certainly we are not passing. So every year we are passing, 5,000 students are passing out from our institute. We are not giving employment to at least 50% of the passed out student. But what we have to do, we have to develop their capability to compete in the open competitions. In such a way we have to train and mold them.
அதுக்காக ஒரே ஒரு ஒரு ஆப்பிரிக்கன் கவிஞர் ஒரு எழுதியிருக்காங்க. அதை யூ ஹாவ் டு in such a way you have to mold in the student, that is, I will persist until I will succeed. I have not just delivered into the world in defeat, nor does failure course in my way. I am a lion. I am refused to talk, walk, sleep with sheep. I am not a sheep to be boarded by the shepherd. The destiny of slaughterhouse is not in my destiny. So நான் இந்த உலகத்தில் சாதிக்க பிறந்தவன், எந்த வகையிலையும் தோற்று போவதற்கு அல்ல என்று அந்த கவிஞன் சொன்னதைப் போல, யூ ப்ரொடியூஸ் தி ஸ்டூடெண்ட், யூ கிரியேட் தி ஸ்டூடெண்ட் இன் சச் a way to compete in all the field, not only in the cooperative field, in all the field, and they should come up in the life. Such a way your teaching and your way of path, everything should be in a way to raise the people for a better position. Thank you very much. Thank you. Training program for the cooperative college principals. Actually, I feel very happy to join in this training program because of two dignitaries in the dais. The first one is our additional director and managing director, Dr. Ravichandran sir. He is my senior. He is my microbiology department. I am also belonging to microbiology department, so senior in my faculty. And we are all hailing from KK Nagar, Trichy, and he is from next street of my house. So in this way, I have a very lengthy and long connection with Dr. K.C. Ravichandran sir, a man of vision. He did lot of newer things in the Trichy area. When he was Prime Minister there, he initiated a lot of initiatives. Some, so many things are there, vegetable and vending machine, shops, so many shops he have initiated in Trichy city, farm fresh outlet, so many things he has initiated during his joint minister in Trichy. Likewise, Dr. Shiva is my senior. He is also a person with a lot of newer thinkings. So only because of these two important senior friends, I came here. And I really feel very happy to see you people across the state to attend this function, to this training program. If you look back the history of human civilization, you could see a lot of things there. Because learning is a basic right of a human being. Though he was in an uncivilized nature during its whole period, he learned everything on by own. He actually rubbed one stone with another stone and he developed fire. He actually made equipments by mixing wood and stone. Then at the age of iron age, he developed a lot of equipments with the help of iron. So everything he learned and he introduced and he equipped themselves for their existence, for their livelihood. So learning is a process. It was there, it is a human right. So nobody can change this one. And after that, if you see, when the man becomes civilized, he actually established a Gurukula Kalvi. A guru was there. The students used to go to his house and they did all of service, help, everything to the guru as a fees. And in turn, they learned from the guru. That was the situation there. After that, it became like a school, college, university with a curriculum, with a syllabus, with a well-defined curriculum. So that was a system. So over the period, evolutionary, we learned so many things through various methods, through various learning methods. So these are all some of the evolutionary steps. But now, we are in a very ultra-modern era of education. We have all types of education now, starting from chalkboard to
online education. Everything we have and everything is through our evolutionary process. We have learned so many things over the period and we are doing so many changes also in learning process also. So in this, you know well, learning is a never-ending process. That's why Albert Einstein said, intellectual growth starts from the birth and it ceases only on death. So until your last breath, you have to learn. You have to run like a river. You have to learn like a river. You shouldn't stop anywhere. If you stop somewhere, then the debris will be accumulated. So every day you have to learn something. That's only you can grow well. And previously, actually, if you see, this is a teacher-centric learning process. The students used to go to teacher and teacher will teach you. Now the situation is entirely changed. It is student-centric or learner-centric. That's why our government of Tamil Nadu has introduced one system called Illam Thedi Kalvi. The people used to go to the learner's house itself to teach them. So this is the situation now, and we are having a lot of online platform also now. There are so many online platforms like MOOCs, Swayam, Diksha, so many portals are available in all India level as well as in our Tamil Nadu level. So we have ample opportunities to learn things. And this particular training program is also a very vital one, as pointed out many speakers earlier to me. It's a first of its kind for you people, and you are all so well-grown people, and you are all a senior level people. And this type of training is highly essential for you to refresh yourself, because in any point of time you have to have some refreshment. So this particular training will give you that opportunity. And this 2 days training program is handled by our training division. These people have actually, I have seen the timetable. They have given a pakka schedule for these 2 days. And I hope this particular training program will help you to learn or acquire knowledge, that to the current knowledge, to equip yourself. And I hope this particular training program for these 2 days, you will have a wonderful stay in Coimbatore, and our people will give you a nice hospitality, I hope. And you know, a particular Quran, ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழ்மையும் ஏமாறு உடைத்து ஆகையால் கற்போம் கற்பிப்போம். Thanks for the opportunity given. Thank you. அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். மேடையிலே விட்டிருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் எதிர்ப்புறத்திலே இருக்கக்கூடிய சக நண்பர்களுக்கும் இனியதொரு நாள். எப்படா இந்த பயிற்சின்னா ஒரு ஃபங்க்ஷன் முடியும் இல்லையா? மாணவராக உட்கார்ந்துருக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு இப்போ தெரியுது இல்லைங்களா? இருந்தாலும் ஒரு நிகழ்வோட நன்றி சொல்வது அப்படிங்கிறது, அந்த கிராட்டிடியூட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அந்த நிகழ்வில் வந்துட்டு பங்கெடுக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி. முதலாவதாக எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் மற்றும் பொறுப்பு துணைவேந்தர் முனைவர் தமிழ்வேந்தன் ஐயா அவர்களுக்கு வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய தமிழக அரசிலிருந்து முனைவர் KC ரவிச்சந்திரன் ஐயா வந்துட்டு ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க. அதே அலைபேசியிலையும் பேசியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு 2 நாள் பயிற்சியை வந்துட்டு நம்மளுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு தங்குவதற்கும் அதே மாதிரி பயிற்சியை நடத்துவதற்கான உதவிகளை நீங்கள் வந்துட்டு கொடுக்கணும். அதே மாதிரி துவக்க விழாவில் வந்து நீங்கள் கலந்துக்கிறதுக்கான வசதி வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னாங்க. உடனடியாக பதிவாளர் ஐயா என்னை தொலைபேசியில் ஃபோன் பண்ணாங்க, எங்கே இருக்கிறப்ப இது மாதிரி ஒரு பயிற்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பயிற்சியை வந்துட்டு இந்த இடத்துல நடத்துறதுக்கும் இந்த வசதிகளை எங்களுக்கு வந்துட்டு ஒருங்கிணைப்பு கொடுத்ததுக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய விரிவாக்க கல்வி இயக்ககத்தின் எங்களுடைய முனைவர் பீப்போ முருகன் அவங்க வந்து இன்னைக்கு இயக்குனர் ஒரு டூர் ப்ரோக்ராம் இருக்கிறனால அவங்க கலந்துக்க முடியல. அவர்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் உங்களின் சார்பாகவும் நம்மளுடைய பதிவாளர் மற்றும் பொறுப்பு துணைவேந்தர் அவர்களுக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு நன்றியினை வந்துட்டு ஒரு கைத்தட்ட. அதேபோல் இந்த பயிற்சி ஏன் இங்கே நடத்துகிறோம், அதற்கான திருமூலருடைய வார்த்தைகளை சொல்லி எப்படி வந்துட்டு ஒரு 4-5 ஆசிரியர்கள் தான் நம்மளுடைய மனதில் திரும்ப திரும்ப இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுடைய முனைவர் KC ரவிச்சந்திரன் ஐயா சொன்னாங்க. நம்மளுடைய அவங்க வந்துட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும், மேனேஜிங் டைரக்டராக இருக்கிறாங்க, அடிஷனல் ரிஜிஸ்டராக தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியனில் சென்னையில் இருக்கிறாங்க.
இதெல்லாத்தோட பெருமை என்ன அப்படின்னா, எங்களுடைய முன்னாள் மாணவர், என்னுடைய பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் மாணவர், என்னுடைய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் மற்றும் பதிவாளர், எங்களுடைய அனைத்து விழா ஏற்பாட்டாளர்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்துட்டு ஐயாவுக்கு வந்துட்டு திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவங்க ஒரு அலுவல் காரணமாக கிளம்பிட்டாங்க. அவங்களும் வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 முக்கியமான விஷயத்தை சொல்லி கொடுத்தாங்க. கல்வி அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு குணாதிசயம், ப்ரொஃபைல் அப்படிம்போம், கேரக்டர் அப்படிம்போம். அதே மாதிரி கல்ச்சர், நம்மளுடைய பழக்க வழக்கம், கலாச்சாரம். 3வது தான் வந்துட்டு படிப்பு. இந்த ஒழுங்கீனத்தை நம்ம சரிப்படுத்தினா ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வந்துட்டு படிப்பு ஏறும் அப்படிங்கிறத ஒரு ஹைலைட் பண்ணி கொடுத்தாங்க. நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் என் சார்பாகவும் இங்கே இருக்கிறவங்களுடைய அத்தனை பேரத்தின் சார்பாகவும் திரு ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் மிக மனமார்ந்த நன்றியை வந்துட்டு நம்ம தெரிவித்துக் கொள்வோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாயிண்ட் ரிஜிஸ்டர் நம்மளுடைய அழகிரி ஐயா அவர்கள் மிக அழகாக கொடுத்தாங்க. அதாவது மாணவன் வெற்றியாளராக இருக்கிறாரா இல்லையா, வெற்றியாளராக ஆனால் ஆசிரியர் இருக்கிறாரா, அவர் எப்படி வந்துட்டு சிறந்த வெற்றியாளர் இல்லாத ஆசிரியர் அப்படிங்கிறத வந்துட்டு ஒப்பீடு பண்ணி கொடுத்தாங்க. அந்த வகையில் எங்களின் சார்பாகவும் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் திரு அழகிரி ஐயா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய நன்றியை கொடுத்தாங்க. அதேபோல் பழனிசாமி ஐயா இருக்கிற நம்ம டியூகாஸ், நம்மளுடைய இந்த கோஆப்ரேட்டிவில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு காலத்தில் மேலாண்மையில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு நம்பர் 1 இன்ஸ்டிடியூட்டாக டியூகாஸ் வந்து நாங்களாம் முனைவர் பட்ட படிப்பு மாணவர்களாக இருக்கும் பொழுது இந்த துடியில் இருக்கக்கூடிய அந்த கோஆப்ரேட்டிவ் போயிட்டு அவங்களுடைய ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் ஸ்டடி பண்ணோம். அங்கேருந்த மேனேஜிங் டைரக்டர் திரு பழனிசாமி ஐயா அவங்க வந்துட்டு ரொம்ப இந்த புதிய பாடத்திட்டங்கள் அதே மாதிரி எப்படியெல்லாம் இதை வந்துட்டு ஒரு உறுப்பு கல்லூரியாக நம்ம வந்துட்டு இணைக்கணும் அப்படிங்கிறத பற்றி நமக்கு எடுத்து சொன்னாங்க. அந்த வகையில் மிகப்பெரிய ஒரு நன்றியை வந்துட்டு இந்த விழாவில் துவக்க விழாவில் வந்து கலந்துக்கிட்டு ஒரு சிறப்புரை வழங்குவதற்கு வாழ்த்துறை வழங்குவது நன்றியை சொல்லிக்கொள்வோம். அதேபோல் கேசி ரவிச்சந்திரன் சார் சொல்லும் பொழுது சொன்னார், எங்களுக்கெல்லாம் ஆசிரியராக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு. சி பிச்சை பேராசிரியர் நம்மளுடைய கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் காந்திகிராம் பல்கலைக்கழகத்திலிருந்து வந்திருந்து நமக்கு ஒரு வாழ்த்துறை கொடுத்தாங்க. அவங்க கொடுக்கும் பொழுது பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த எப்படி புதிய பல்கலைக்கழகம் நேஷனல் கோஆப்ரேட்டிவ் யூனிவர்சிட்டி எப்படி உருவாகிட்டு இருக்கு, அதே மாதிரி இர்மா மாடல் வர்ஜீஸ் குடி 1973 வந்துட்டு தெர் இஸ் அ டிஸ்ட்ரிக்ட், அந்த டிஸ்ட்ரிக்டோட பேர் ஆனந்த், குஜராத் மாநிலத்தில் இருக்குது. ஸோ அதிலிருந்து உருவாக்கின விஷயங்கள் எல்லாம் சொல்லி இது நம்மளுடைய காலத்தின் கட்டாயம், நமக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பல்கலைக்கழகம் வேணும், அதுக்கான பாடத்திட்டங்கள் எல்லாம் எப்படி உருவாக்குறதை பற்றி தெளிவாக எடுத்து சொன்னாங்க. சில கோட்பாடுகளையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. நம்மளுடைய பல்கலைக்கழகத்தின் சார்பாக ஐயாவுக்கு ஒரு சிறந்தார்ந்த நன்றியையும் சொல்லிக் கொடுத்தோம். இறுதியாக பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த பயிற்சியை வந்துட்டு குறுகிய காலத்தில் இங்கே நடத்தணும் அப்படிங்கிறது மிகப்பெரிய உந்துதலாக இருந்தது முனைவர் MK சிவா, வேலமர்தம் கம்யூனிட்டி சமுதாய கல்லூரி அதனுடைய டைரக்டராக இருக்கிறாங்க. என்னோட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்து ஒரு 5 நாட்கள் தான் இடைவெளி. இந்த 5 நாட்களில் உங்களுக்கு தங்கக்கூடிய விடுதிகள், உணவு ஏற்பாடு, இந்த பிடவாகி இதை பார்த்திங்கன்னா சனிக்கிழமை ஒரு 11:30 மணி 12 மணிக்கு தான் வந்துட்டு இந்த பிடவாகி ஸ்ட்ரக்சரை வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ணோம். ஏன்னா எல்லாமே கலந்து ஆலோசித்து நம்ம கேசி ரவிச்சந்திரன் சாரோட கலந்து அவங்களோட பேசி இதை வந்துட்டு உருவாக்கி கொடுத்தோம். அந்த வகையில் இந்த பயிற்சியை முற்றிலுமாக ஒருங்கிணைத்து கொண்டிருக்கக்கூடிய முனைவர் MK சிவா ஐயா அவர்களுக்கு ஒரு மனதான நன்றியை சொல்லிக் கொடுக்கிறோம். இது எல்லாத்தோட உங்கள் 60 பேர் ஞாயிற்றுக்கிழமை கிளம்பி, சில சமயம் நீங்கள் ஈவினிங்கே வந்திருக்கலாம், சிலர்லாம் காலையில் ட்ராவல் பண்ணி வந்திருக்கலாம், ஒரு தூக்க கலக்கமாகவும் இருக்கும். ஏன்னா திங்கக்கிழமை 2 நாள் இடைவெளியில் ஒரு தூக்க கலக்கமாக இருக்கும். உங்களுடைய இந்த பயிற்சி கண்டிப்பாக ஒரு பெரிய ஒரு மறுமலர்ச்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா திரும்ப நம்ம வந்துட்டு புதிய விஷயங்கள், புதிய பார்வைகள், புதிய இடங்களுக்கு போகிறப்ப தான் நம்மளே மெருகேற்றிக் கொள்ள முடியும். அந்த வகையில் இந்த பயிற்சியில் பங்கேற்ற அனைத்து பிரின்சிபல்ஸ், சிலர்லாம் ஓய்வு பெற்றவங்களாக இருக்கிறாங்க, சிலர் டைரக்டர்ஸ் இருக்காங்க, சிலர் லெக்சர்ஸ் இருக்காங்க, IITஸ்லேருந்து வந்திருக்காங்க, சிலர் வந்துட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்துட்டு ஆத்தூர் பகுதியிலிருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆர்ட்ஸ் காலேஜிலிருந்து வந்திருக்கிறாங்க. உங்கள் அத்தனை பேருத்துக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பாக இந்த வந்தமைக்கும் இந்த பயிற்சியில் பங்கு பெற்றமைக்கும் மனமார்ந்த நன்றியை வந்து நாங்கள் உருத்தாக்கிறோம். மிகப்பெரிய கைத்தட்டல் நமக்கு நம்மளே. ஏன்னா சுகிசிவம் அடிக்கடி சொல்வார்,
கை தட்டினா ஆயுஸ் நமக்கு கூடும் அப்படிங்குவார். அதனால் ஏன்னா அதுக்கு காரணம் இருக்குது, நம்மளுடைய எல்லா ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸும் நம்ம கை விரலில் தான் இருக்குது. அதே மாதிரி இந்த பயிற்சியை வந்துட்டு என்னோட நண்பர்களாக இருந்து எங்களுடைய விரிவாக்க கல்வி இயக்குனர் பிபோ முருகன், சக நண்பர்கள் குறிப்பாக சிந்தியா பெர்னாண்டஸ், திலகம், எங்களுடைய வீடியோ டீம், ஃபோட்டோகிராஃபி டீம், அத்தனை பேரும் எங்களுடைய அலுவலர்கள் எல்லாருமே இடையில 3 நாள் விடுமுறையாக இருந்ததுனாலும் கூட சிறப்பாக, அதே மாதிரி எங்களுடைய விடுதி காப்பாளர், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர், எங்களுடைய கேண்டீன் அலுவலர் அத்தனை பேருமே வந்துட்டு முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. அத்தனை பேருத்துக்கும் அதே மாதிரி இந்த இடத்தை வழங்கக்கூடிய நம்முடைய உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர், இங்கே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர்ஸ் அத்தனை பேர்களுக்கும், இந்த வளாகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய எங்களுடைய சேனிட்டரி ஆஃபீஸர் அத்தனை பேர்களுக்கும் இந்த துவக்க விழாவின் நன்றியை வந்துட்டு மனமுகர்ந்து சொல்கிறேன். மீண்டும் நம்ம வந்துட்டு யாராச்சும் பேர் விடுபட்டு போயிருந்தால் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களோட மறுபடியும் இன்றைய இறுதி நிகழ்ச்சியில் நான் வந்துட்டு இந்த உங்களுக்கு ஒரு வகுப்பு எடுக்க போகிறேன். அப்போ நம்ம அதிகமாக பேசிக்கலாம். இப்போ வந்துட்டு இந்த துவக்க விழா இனிதே நிறைவடைகிறது.